ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வெஜ் நூடுல்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருட்கள்: கேரட் 2, தக்காளி 3, வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 6. அப்புறம் கோஸ் கொஞ்சம் எடுத்துருக்கோம், பீன்ஸ் ஒரு 6 கட் பண்ணி வச்சுருக்கோம். நூடுல்ஸ் தேவையான அளவு எடுத்துருக்கோம். இது நமக்கு கடையிலே கிடைக்கும். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நூடுல்ஸ் முழுகிற அளவுக்கு எடுத்துருக்கோம். அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ நமக்கு தண்ணி கொதிச்சிச்சு. அதில் நூடுல்ஸை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ ஒரு பாத்திரத்தில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், அப்படி இல்லாட்டி நாங்கள் இதில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம். அப்புறம் அதில் பச்சை மிளகாய் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதில் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம். நமக்கு இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. இதை எடுத்து வச்சிடலாம். இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். நெக்ஸ்ட்டு நறுக்கி வச்சுருக்க தக்காளி, எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கேரட்டையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கோஸையும் சேர்த்து ஃப்ரை பண்ணுங்க. இது கூட மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா கலந்துக்கோங்க. இது கூட மல்லி பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொஞ்சம் நல்லா கிளறி விடுங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேணாம். கொஞ்சம் கிரேவி மாதிரி வரதுக்காக நாங்கள் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கா அப்படின்னு இந்த டைமில் பார்த்துக்கோங்க. அப்படி ஏதாச்சும் கம்மியாக இருந்தால் அதிகமாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் பண்ணிக்கோங்க. நூடுல்ஸ் கோல்டு வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அதை நம்ம செஞ்ச கிரேவி கூட ஆட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை உடையாமல் கலரை ட்ரை பண்ணுங்கள்.
நம்ம கலந்தோடனே லெமன் 1 டேபிள் ஸ்பூன் இல்லாட்டி ஒரு பாதி லெமனை பிழிஞ்சிருங்க. நமக்கு இப்போ வெஜ் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க.